இதில் வந்து எக்ஸசைஸ் 1.2 half the portion பார்த்தோம். ரிமைனிங் போர்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 4th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். 4th கொஷின் என்னென்னு பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் நல் செட் ஆர் சிங்கிள்டன் செட். நல் செட்னா என்ன? எந்த வேல்யூமே அந்த செட்டில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நல் செட். சிங்கிள்டன் செட்னா அந்த செட்டில் ஒரே ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அது சிங்கிள்டன் செட். ஓகே, தென் ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணுங்கள். ஏங்கிறது எக்ஸு, எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர், எக்ஸ் வேல்யூ இஸ் பிட்வீன் 1 and 2. அப்போ 1க்கும் 2க்கும் இடையில நேச்சுரல் நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ எதுவுமே கிடையாது எலமெண்ட்ஸ். அப்போ ஏங்கிறது ஒரு எம்டி செட். அப்போ இது வந்து நல் செட். நெக்ஸ்ட் கொஷின். பி வந்து the set of all even natural numbers which are not divisible by 2. ஈவன் நேச்சுரல் நம்பர், ஆனால் 2ஆல் டிவைட் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்பர்னால என்ன? 2ஆல் டிவைட் ஆனால் தான் அது ஈவன் நம்பர். அப்போ இதில் எந்த எலமெண்ட்டுமே வராது. இப்போ பிங்கிறது நோ வேல்யூஸ். இப்போ பீயிங் இஸ் அ நல் செட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். சி இஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 0 பார்த்தோன்னா இது நல் செட்டுன்னு எழுதிடக்கூடாது. இதில் 0ங்கிறது ஒரு எலமெண்ட். அப்போ சிங்கிற செட்டில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது? ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ சி வந்து என்ன செட்? சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட்டு டி வந்து செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 sides. ட்ரையாங்கிள்ஸ்னால் எவ்வளோ சைட்ஸ் இருக்கும்? 3 sides. இங்கே 4 sides இருக்க ட்ரையாங்கிள்ஸை ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அது இஸ் நாட் பாசிபிள். அதில் வந்து அப்போது எம்டி தான். டி வந்து எம்டி. அப்போ டிங்கிறது ஒரு நல் செட். நெக்ஸ்ட் கொஷின். ஸ்டேட். 5th கொஷின் இது. ஸ்டேட் விச் பேர் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் ஆர் ஓவர்லேப்பிங்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்ஜாயிண்ட்னா வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டுனா 2 செட்டுக்கு இடையில இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது இன்டர்செக்ஷன் வந்து நல் வேல்யூ வந்ததுன்னா அது டிஸ்ஜாயிண்ட் செட். இது வந்து நாட் ஈக்குவல் டு நல் வந்ததுன்னா, ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது ப்ரெசென்ட் ஆகியிருந்ததுன்னா அந்த செட்டை வந்து ஓவர்லேப்பிங் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஏயோட வேல்யூ FIAS கொடுத்துருக்காங்க. பி வந்து ANFHS கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட இன்டர்செக்ஷன் வேல்யூ கண்டுபிடிங்க. என் ஆஃப் இல்லை, ஏ இன்டர்செக்ஷன் பி. காமனாக ஏதாவது இருக்கா? எஃப் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ எஃப். ஐ பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. ஏ இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? ஏயும் இருக்குது. அப்போ ஏ எழுதுங்க. எஸ் இங்கே இருக்குது, இந்த செட்டில் இருக்குது. அப்போ எஸ். அப்போது 2க்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா 3 எலமெண்ட் வருது. அந்த மாதிரி இன்டர்செக்ஷன் சம் வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த செட் என்னது? ஓவர்லேப்பிங் செட். நெக்ஸ்ட் செகண்ட் சம். சி வந்து எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தேன் 2. கிரேட்டர் தேன் 2 வந்து எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் தட் எக்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 2னா ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தேன் 2 என்னெல்லாம் எழுதலாம்? 3 ப்ரைம் நம்பரா? த்ரீ 5 7 அப்படியே கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். அண்ட் டி இஸ் டியில் வந்து எக்ஸ் இஸ் அண்ட் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும். 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். இப்போ இது 2க்கும் இடையில இன்டர்செக்ஷன் எடுத்து பாருங்கள். சிக்கும் டிக்கும் இடையில இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே வராது, நல் வேல்யூ தான் வரும். அப்போது நல் வேல்யூ வந்ததுன்னா இந்த செட்டு வந்து இந்த 2 செட்டும் சி அண்ட் டி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட். இங்கே ஏஎன் பி ஆர் ஓவர்லேப்பிங் செட்ஸ். இங்கே டிஎன்சி டி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். இஎஃப் கொடுத்துருக்காங்க. இ வந்து
x is a factor of 24 and f வந்து multiples of 3. first e என்னன்னு கண்டுபிடிங்க. 24 ஓட factors 1 2 3 factors பாருங்க 3 4 6 ஆல் டிவைட் ஆகுமா 6 நெக்ஸ்ட் 7 ஆல் ஆகாது 8 12 24 இதெல்லாம் இதோட factors. next f கண்டுபிடிங்க. இட்ஸ் a multiple of 3 x value is less than 30 அப்போ 3 6 9 12 15 18 21 24 27 30 எழுதக்கூடாது. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள். இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எஃப் இன்டர்செக்ஷன் எஃப் இருக்கா 3 6 12 24 4 வேல்யூஸ் இருக்குது. அப்போ பியும் எஃப்பும் என்ன செட்டு? சாரி பிஎஃப் இல்லை இஎஃப். இஎஃப் E and F are overlapping sets. next 6th question பாருங்க. if Sங்கிறது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் ராம்பஸ் ட்ரையாங்கிள் இதுதான் அந்த எஸ்ங்கிற செட்டோட எலமெண்ட்ஸு. அந்த இப்போ கொஷின்ஸ் என்னென்னா அடுத்து கொடுத்துருக்க சப்செட் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஸ்ஸோட சப்செட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்க ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஒரு செட்டு, அதோட சப்செட் தானே, அந்த சப்செட்டை எழுதணும். அப்போ இதுக்கு வந்து என்ன வரும்? 4 ஈக்குவல் சைட்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கும். ஸ்கொயருக்கு இருக்குமா? ஸ்கொயர். ரெக்டாங்கிளுக்கு 4 ஈக்குவல் சைட்ஸாக இல்லை, சர்க்கிளுக்கு கிடையாது. ராம்பஸ்க்கு ஈக்குவல் சைட்ஸ் தான், அப்போது ராம்பஸை எழுதுகிறோம். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சப்செட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ். ரேடியஸ் இருக்க ஷேப் எது? அப்போ இதுக்கு என்ன வரும்? ரேடியஸ் எந்த இதுக்கு இருக்கும்? சர்க்கிளுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ சர்க்கிள் மட்டும் எழுதிடுங்க. next set of shapes in which the sum of all interior angle is 180 degree. interior angle 180 degree வந்து ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் வரும். இப்போ ட்ரையாங்கிளோட 3 சைடு ஆங்கிள் ஆட் பண்ணோன்னா 180 வரும், மீதி எதுக்கும் வராது. அப்போது இதை வந்து இதோட சப்செட் வந்து ட்ரையாங்கிள். அடுத்து செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 5 சைட்ஸ். 5 சைட்ஸ் இருக்க ஷேப் ஏதாவது இருக்குதா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்கொயர், அதுக்கு 4 சைடு. ரெக்டாங்கிளுக்கு 4 சைடு. சர்க்கிளுக்கு நோ சைட்ஸ். ராம்பஸ்க்கு 4 சைடு. ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு. அப்போ 5 சைட்ஸ் இருக்க ஷேப் எஸ்ஸில் எதுவுமே இல்லை. அப்போ நல் வேல்யூ போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் 7th கொஷின். 7th கொஷின் என்ன? இஃப் ஏங்கிறது ஏயோட எலமெண்ட் ஏ, அப்புறம் ஏ கமா பி, அதுக்குள்ளே ஒரு செட்டு. இது ரெண்டு தான் ஏயோட எலமெண்ட்டு. இதோட சப்செட் எல்லாமே எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ சப்செட் ஆஃப் ஏ வந்து ஏ, தட் இஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ், ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? நல் வேல்யூ. அடுத்து இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு எழுதுங்க ஏ. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் எழுதுகிறோம் ஏ கமா பி. தென் இதெல்லாம் சேர்த்தும் ஒரு சப்செட் தான் ஏ கமா இதுதான் இதோட சப்செட். புரிஞ்சதா? நெக்ஸ்ட் கொஷின் 8th கொஷின். ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங். பவர் செட்னாலும் அதோட சப்செட் தான். பவர் செட் ஆஃப் இதுக்கு வந்து பி ஆஃப் ஏ வந்து என்ன? ஃபஸ்ட்டு ஒரு எம்டி செட், அடுத்து ஏ, அடுத்து பி மட்டும் வச்சு ஒரு செட்டு, அப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒரு செட்டு. இதுதான் இதோட பவர் செட்.
நெக்ஸ்ட்டு பியோட பவர் செட்டு. ஃபஸ்ட்டு எம்டி, அப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக எழுதிக்கோங்க. தென் ரெண்டு எலமெண்ட்டாக குரூப் பண்ணி எழுதுங்க. 1 2, அப்புறம் 2 3, அப்புறம் 1 3, தென் 1 2 3. இதான் இதோட சப்செட். நெக்ஸ்ட்டு இது வந்து P ஆஃப் D. நெக்ஸ்ட்டு P ஆஃப் D ஃபைண்ட் அவுட் பண்ணும். DPQRS கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நல் செட்டு P, தென் Q, R, S. அப்புறம் ரெண்டாக குரூப் பண்ணுங்கள். P, Q, P, R and P, S. அதேமாரி Q, R, Q, S. அடுத்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டுங்க. PQRS. இப்போ கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணணுன்னா 2 பவர் n ஆஃப் D போட்டு பாருங்கள். 2 பவர் 4 வேல்யூ என்ன? 16 எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இன்னும் ஏதோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே எழுதியிருக்கேன். இங்கே கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கனால தனியாக அந்த பேஜில் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் தான் அதோட சப்செட்ஸ். ஃபஸ்ட்டு சிங்கிள் எலமெண்ட்டை தான் எழுதுங்க. அடுத்து ரெண்டு எலமெண்ட்டாக குரூப் பண்ணுங்கள். அடுத்து 3 எலமெண்ட்டாக குரூப் பண்ணுங்கள். அப்புறம் கொடுத்துருக்க அதே செட்டு ஒரு தடவை சப்செட்டை எழுதிடுங்க. டோட்டல் 16 எலமெண்ட்ஸ் வரணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் அதோட சப்செட்ஸ். நெக்ஸ்ட்டு 9th கொஷின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ். செட்டு கொடுத்துருக்காங்க. W, ரெட், ப்ளூ, எல்லோ, அதோட 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னென்னா 2 பவர் n ஆஃப் தட் செட். ஃபஸ்ட்டு n ஆஃப் W கண்டுபிடிங்க. n ஆஃப் W இஸ் 3. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இஸ் 2 பவர் n ஆஃப் W. அப்போ 2 பவர் 3. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எவ்வளோ? 8. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் என்ன? இந்த நம்பர் ஆஃப் சப்செட்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோன்னா அதுதான் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ். இப்போ 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கிது. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். எக்ஸோட வேல்யூ வந்து நேச்சுரல், எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர். எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னால் எக்ஸ் வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் என்னன்னு பாருங்கள். எக்ஸ் வேல்யூ 1லேருந்து போடுங்க. 1 2 போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் 1 ஸ்கொயர்ட், 2 ஸ்கொயர்ட், 3 squared, 4 squared, 5 squared, 6 squared, 7 squared, 8 squared, 9 squared, 10 squared. 10 squared போட்டோம்னா 100. 11 squared போடும்போது 121 வந்துடும். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ 10 squared வரைக்கும் தான் வரும். ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? அப்போ n ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? 10. சரியா? அப்போது இதில் வந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது 2 பவர் n ஆஃப் எக்ஸ், n ஆஃப் எக்ஸ் இஸ் 10. இதுதான் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். 2 பவர் 10 வேல்யூ என்ன? 2 பவர் 10 இஸ் 1024. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்டுங்கிறது இந்த வேல்யூ -1. அப்போது -1 1023. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். இஃப் n ஆஃப் a இஸ் 4, ஃபைண்ட் n ஆஃப் p ஆஃப் a. n ஆஃப் p ஆஃப் a ஃபார்முலா என்ன? 2 பவர் n ஆஃப் a. அப்போது 2 பவர் 4, ஆன்சர் இஸ் 16. செகண்ட் ஒன். If n of a is 0, then n of p of a. n of p of a என்னது? 2 power n of a. இப்போ n of a என்ன கொடுத்துருக்காங்க? 0. அப்போ 2 power 0.
எனிதிங் என்ன பேஸ் வேல்யூ இருந்தாலும் அதோட பவர் 0 இருந்ததுன்னா வேல்யூ 1. ஓ ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட் கொஷின், இஃப் n ஆஃப் p ஆஃப் a இஸ் 256, இப்போ n ஆஃப் a கேட்டிருக்காங்க. அப்போது 2 பவர் n ஆஃப் a வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 256. அப்போ இதை 2 பவரில் ஃபஸ்ட்டு எழுதணும். 2 பவர் 8 இஸ் 256. அப்போ n ஆஃப் a என்ன, therefore n ஆஃப் a இஸ் 8. ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வீடியோ இன்னொரு தடவை பாருங்கள், கவனமாக கவனித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.